ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்றே ஷார்ட்ஸில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் அப்படியே பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தது, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தது, அக்கா சீக்கிரம் வாங்க லாங் வீடியோ கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தது. உங்களுக்காகவே லாங் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வாங்க நாம் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வெளியிலலாம் வாசல் கூட்டி, நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன்ல எப்போதுமே. 4:20 அல்லது 4:30, ரொம்ப அதிகபட்சமாக போச்சுன்னா 4:30, இல்லை அப்படின்னா கொஞ்சம் 4:20 4:15 அந்த டயத்தில் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா வாசல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா டைம் ஆகிடும் அப்படிங்கிறக்காக. சரி, கொஞ்சம் மெதுவாகவே வேலைகள் செய்யலாம், ரொம்ப அரிபரியாக செய்யாமல் கொஞ்சம் மெதுவாக செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பெருமாளை எடுத்து வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம செய்யலாம் அப்படிங்கிறக்காகவே முன்னாடி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் ஆபீஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக என்னோட வேலைகளை நான் செஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப மனநிறைவாகவும் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி லாங் வீடியோ நம்ம எப்போதும் இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு மாதிரி அந்த பழைய மாதிரி எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான் ஒரு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இருக்கேன். இப்போ அப்படி இருக்கிற முதல்ல தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே தான் இருந்தேன். இப்போ தான் அப்படி கொஞ்ச நாள் அப்படி ஆகிட்டேன். நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். எடுக்க உள்ள என்னோட இது வேலை, என்னோட ப்ரொஃபஷனல் அப்படின்னு நினச்சி உள்ளே போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப சின்சியராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்படி வீடியோ எடுக்கவே எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்தது. என்னமோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக நான் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குமே இருந்தது. இப்போ அப்படியே வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு, ஏன்னா காலையிலே ஃபுல்லாமே எல்லாமே கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த டஸ்ட்டு, அந்த காஞ்ச பூ, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த காகிதப்பூ செடி இருக்கிறதுனால அதில் எப்போதுமே அந்த பூக்கள் காய அது விழுந்துட்டே தான் இருக்கும். வீடு கூட்ட அது குப்பை சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே கையோட வாசல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அப்படியே மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உருளியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பூ அலங்காரமெல்லாம் செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுலேயே நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டது என்ன அப்படின்னா, இந்த சாரீ அழகா இருக்குன்னு சொன்னீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க ஜிமிக்கி பற்றி சொல்லியிருந்தீங்க. அது ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ரொம்ப 2 பேர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர், எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக லிங்கோட நான் கொடுக்குறேன். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி நான் பிரித்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லி வீடியோ கொடுக்குறேன். உண்மையாலுமே அந்த ஜிமிக்கு நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சும்மா எப்போதும் நம்ம ஆர்டர் பண்ணுறப்போ நாம் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், ஆனால் அது ஒன்று வரும் இல்லையா, அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது நம்ம எப்போதும் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஆனால் ரொம்ப வெயிட்டு. இன்னொன்று நல்ல பெரிய ஒரு ஜிமிக்கு. அது என்னோட முகத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்மல் நல்லா பெருசாக போட்டால் தான் அழகாக இருக்கும். நீங்களுமே லைவ்லாம் சொல்லியிருக்கீங்க, அக்கா பெரிய கம்மலாக போடுங்க முகத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கம்மலை நான் ஆர்டர் பண்ணேன். தங்கத்துல வச்சிருக்கேன், இருந்தாலும் நம்ம எனி டைம் தங்கத்தை போட்டுட்டு தெரிய முடியாது இல்ல, அது வெயிட்டாவும் வேற இருக்கும். அதனால சரி, இப்படி ஒரு நம்ம அப்பப்ப சாரி கட்டும் போது மட்டும் இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டுவிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கறக்காக ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது சின்ன சைஸாக தான் இருக்கும், மீடியம் சைஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப பெரிய ஜிமிக்கி. அப்படியே நம்ம காதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சின்ன காதாக இருக்கும்ல, அவங்கெல்லாம் போட்டாங்க அப்படின்னா தலைகால கீழே விழுந்துரும், அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலே தான் இருக்கும், 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட்டே. ஒரு கம்மல், ஒரு ஜிமிக்கியோட வெயிட்டு ஃபுல்லாக ஸ்டோனு, நல்லா க்ரீன் கலரு, நல்லா ரெட் கலர் வச்சு அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக முத்து முத்தாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. நல்ல ஒரு லக்ஷ்மியுடைய உருவம் அந்த கம்மலில் நம்ம காதில் போடுற கம்மலுக்கு லக்ஷ்மியுடைய உருவம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜிமிக்கி நல்லா அழகாக இருந்தது. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. பெரிய ஜிமிக்கி போட விரும்புகிறவங்களுக்கு இந்த ஜிமிக்கி உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். விலை ரொம்ப கம்மி தான். அது நான் நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி லிங்கோட கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. எப்போதுமே நீங்க கேட்டுட்டே இருக்கிறது, அக்கா கோலம் போட்டு வீடியோ கொடுங்க. அன்னைக்கு கூட நான் வந்து லாங் வீடியோ விளாக் தான் கொடுத்திருந்தேன். ஆனா அதுல வந்து அது கோலம் போட்டு கொடுக்கல. அதுக்குமே ஒரு சகோதரி வந்து, அக்கா நீங்க கோலத்தோட வீடியோ கொடுங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, நம்ம ஒரே மாதிரியே வீடியோ கொடுத்தாலும் உங்களுக்கு போரிங்கா இருக்கும் இல்லையா? அதனாலதான் நான் வந்து அப்பப்ப சில விஷயங்களை கட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோவா கொடுக்கறேன். ஆனா உங்களுக்கு பிடிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியே பார்த்துட்டீங்க, அப்படியே ஃபுல்லா கோலம் போட்டு அதுல இருந்து அப்படியே பூஜைகள் செய்யறது, வேலைகள் செய்யறது, அது அப்படியே பார்த்ததுனால உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா கோலம் போட்டு அப்படியே எப்போதும் போல வீடியோ கொடுக்க பிடிக்கிறவங்க பாருங்க. இல்ல ஒரே மாதிரி கண்டென்ட்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா விரும்புறவங்களுக்கு தான் நம்ம வீடியோ கொடுக்க முடியும் இல்லையா? ஆனா எல்லாமே இருக்கும் நம்ம சேனல்ல. பாத்தீங்கன்னா ஒரு விளாக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். அதனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நம்புறேன். இப்ப ரெண்டு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அந்த தாமரைப்பூ இருந்தது இல்ல, சரி அதை எடுத்து வச்சா அழகா இருக்குமே அப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கு சக்கரம் அது வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு சிம்பிளா ஒரு கோலம் போட்டிருந்தேன். அப்புறம் இந்த வாசல் படியில போட்டிருக்க அந்த தாமரைப்பூ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. நேத்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, முதவே ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அது வந்து ஸ்டிக்கரா சிஸ்டர், எங்க வாங்கினீங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து ஸ்டிக்கர் இல்ல, அது பெயிண்ட்ல நானே வரைஞ்சது, கையில வரைஞ்சதா. அது வீடியோலாம் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இந்த வாசல் படி கிளீன் பண்ணது, பெயிண்ட் பண்ணது, பெயிண்ட்லேயே வந்து வாசல்ல கோலம் போட்டது, அப்புறம் அந்த நடுவுல போட்டிருக்க அந்த ஸ்டிக்கர் மாதிரி உள்ள அந்த தாமரைப்பூவுமே நான் கையில வரைஞ்சு போட்டதான். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி பெயிண்ட் வாங்கி வரைஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்குது. இன்னொன்று வந்து முதல்ல கோலப்படியில தான் போட்டுட்டு இருந்தேன். அது என்னன்னா நரன்னு அது வந்து அந்த நம்மளுடைய வாசல் படி வந்து கிரானைட், அது கொஞ்சம் வலுவழுப்பா இருக்கிறதுனால கோலப்படி இருந்தோட சருட்டுன்னு வலிக்கு விடுது. அதனால ஒரு பயத்தினாலே வந்து சரி இது செட் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மாக்கோலம் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் சரி பெயிண்ட்லேயே போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு அதுலேயே போட்டு விட்டுட்டேன். மாக்கோலம் நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம், சாஸ்திரப்புக்கு நம்ம வாசல் படியிலையும் போடுற அளவுக்கு தான், அந்த தீபம் ஏற்றுற இடத்துலலாம் போடுற அளவுக்கு இடம் விட்டு தான் போட்டிருக்கேன். அதனால அன்னைக்கு நம்ம மாக்கோலம் போடுற அன்னைக்குன்னு அது மாதிரி சாஸ்திரப்புக்கு போட்டு விட்டுட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போட்டு விட்டதா அது. ஏன்னா என்னைக்காவது நம்ம கோலம் போடவே இல்லைனாலும் கூட அந்த வாசல் படி பார்க்கறதுக்கு அழகா மங்களகரமா இருக்கும்ல, அதுக்காக. இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த உட்டு ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, இந்த செவ்வக வடிவத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே இதுல வந்து அந்த பெயிண்டை வச்சு அழகா கோலம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா கம்பி கோலம் மாதிரி ஒரு பார்டர் கோலம் மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் அந்த ஐடியாலாம் சின்ன ஐடியா தோணுது. ஏன்னா நடுவுல வாசல்ல நம்ம கோலம் போடுறோம், இனிமே சுத்தி அந்த பார்டர் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வாசல் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கே நல்ல மங்களகரமா, பார்த்தாவே நல்லா அழகா இருக்கும் இல்லையா? அப்படி செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாக்குறேன், செய்யும் போது உங்களுக்கு அப்படியே வீடியோவா கொடுக்குறேன். இப்போ ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் வரைஞ்சாச்சு. இருந்தாலும் நம்ம வாசல்லையும் அன்னைக்கு சங்கு போடுறது நல்லது தானே. அதுவும் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாசம் புரட்டாசி சனி அன்னைக்கு நான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து பெருமாளை எடுத்து வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைச்சேன். அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏன்னா மழையில நனைஞ்சிட்டேன். ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சிட்டே இருந்தது. துணியை மேல காய போட்டிருந்தேன்னா போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 நாளுமே நல்லா நனைஞ்சிட்டேன். அதனால என்னன்னா ஃபுல்லா த்ரோட் பெயின் ஆயிடுச்சு, பேச முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்து கொஞ்சம் ஃபீவர் வர்ற மாதிரி இருந்ததா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு என்னால ரொம்ப உடம்புமே டயர்டாவே இருக்கிற மாதிரி இருந்தது. சரி திங்கக்கிழமை பிரம்மோற்சவம் வந்தது, சரி அன்னைக்குன்னு நம்ம வந்து பெருமாளை எடுத்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த நாளை நம்ம பிளான் பண்ணிக்கலான்னு நேற்று தான் நான் வந்து பெருமாளை எடுத்து வச்சு அழகா உங்களுக்கு அலங்காரமெல்லாம் செஞ்சேன். உண்மையாலுமே அவ்வளோ அழகா இருந்தது. அதையுமே வந்து அது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க, நான் அப்படியே விளாக்ல சொல்றேன் பாருங்க. இப்ப சிம்பிளா ஒரு தாமரைப்பூ போட்டு அதுக்கு மேல வந்து சங்கு வந்து அப்படியே எழுந்தருளி இருக்கிற மாதிரி ஒரு சங்கு மட்டும் கையில அப்படியே வரைஞ்சு விட்டுட்டேன். கலர்லாம் கொடுக்கல, சரி ஒயிட்டே கொடுத்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டே கொடுத்துட்டு அதுல வந்து அப்படியே மஞ்சள் குங்குமம் எல்லாமே அழகா வச்சு விட்டாச்சு. இன்னைக்கு காலையில கொடுத்த சாட்டிலே ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு நம்மளுடைய வாசலை பார்த்துட்டு அப்படியே வந்து கோவில பாக்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னை நானே வந்து உற்சாகப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே முத்தா கமெண்ட்ஸ் போடுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதுக்காகவே நம்ம ஓடணும், இதுக்காகவே நம்ம வந்து வீடியோ தொடர்ந்து கொடுக்கணும் தான் நினைக்கிறேன்.
கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்லோவாயிட்டே போகிறேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். இதை சொன்னாவே ஒரு சிஸ்டர் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க, தயவு செய்து இனிமே அப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் கொடுக்கறதில்ல சொல்லிட்டேன். அதனால வந்து எனக்கே சில டைம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, இப்போ கிச்சனில் ஏதாவது சமையல் பண்ணலையோ இல்லை வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கலையோ ஏதோ ஒரு வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், அதைத்தான் எடுத்து நம்ம வீடியோவாகவே கொடுக்க போகிறோம். ஆனாலும் அந்த ஸ்டாண்டை எடுத்து வச்சு இந்த மொபைல் எடுத்து வச்சு அதை எடுத்து கட் பண்ணி நம்ம அந்த ஆங்கிள் பண்ணி ஒவ்வொரு பக்கம் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் பட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவே கரெக்டாகவே நான் கொடுக்குறதே இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீடியோ கொடுக்கலனாலும் எனக்கு தூக்கமே வராது. ஐயோ இன்னைக்கு சேலரி போயிருச்சே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுறது இல்லை. ஆனால் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இது தானே, நம்மளுடைய வேலை இது தானே இல்லையா. அப்போ ஒரு நாள் எனக்கு வேலை செய்யலைனாலும் இன்னைக்கு லீவ் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்னோட சம்பளம் கட்டு அப்படின்னு நினச்சிக்குவேன் அப்போல்லாம். அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ கொடுத்துருவேன். இந்த ஒரு 2-3 மாசமாக தான் ரொம்ப வந்து டோட்டலாக சேஞ்ச். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேக் பெயின் அதிகமாக என்னால் வந்து கொஞ்சம் வேலை செய்ய முடியல. கொஞ்சம் அப்படியே நார்மலாக வர வர அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி எப்போது செய்கிற வேலைகளை நம்ம வீட்டில் நான் என்ன வீடியோ எடுத்து கொடுப்போனோ அந்த வேலைகள் எல்லாமே வீட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டை எடுத்து வச்சு இந்த மொபைல் அதில் மாட்டி எடுக்கிறதுக்கு தான் ஒரு சோம்பேறித்தனம். கண்டிப்பாக கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் வந்து வாசல்லாம் கோலம் போட்டுட்டு அப்புறம் விநாயகருக்கு வந்து சரி நெய்வேத்தியம் நம்ம கொய்யா மரத்தில் ஒரு பழம் இருந்தது, சரி அதை பறித்து பெருமாளுக்கு அப்படியே விநாயகருக்கு அப்படியே வந்து நெய்வேத்தியம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவருக்கும் பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து தீபமும் ஏற்றிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நான் வந்து சில டைம் வந்து தீபம் ஏற்றலைனாலுமே சாயந்தரம் 6 மணிங்கிறப்ப இந்த இடத்துல அப்படியே விநாயகருக்கு பெருமான்கிட்ட முன்னாடி தீபம் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் வீடியோவாக தான் கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டே இருக்கேன், பாருங்கள். அதை சொல்லிட்டே நானுமே வந்து சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ பாத்திரம் கழுவையிலையோ இல்லை சமையல் செய்யலையோ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே தோணும், இப்படி நம்ம சொல்கிறோம் மறுபடியும் வீடியோ கொடுக்காம இருக்கிறோம், அந்த ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இல்லையா. எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, ஒரு நாள் வீடியோ வரலைனாலும் அக்கா எங்கே போனீங்க வீடியோ கொடுங்கன்னு கேட்குறாங்க, நாமளும் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அடுத்த நாள் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போது அந்த நம்பிக்கைங்கிறதே போயிடும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்பிக்கை தான் முக்கியம் இல்லையா. அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கிறோமே, ஏன் இப்படி நம்ம மாறணும், எதுக்காக இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு எனக்குள்ளே பல கொஸ்டின் பல கேள்விகள் நான் கேட்டுட்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்தாலுமே சில டைம் வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுது. அப்படியே வந்து நாட்கள் போகிறதா இப்படி போயிட்டே இருக்குது. அதுக்காக கரெக்டாக இன்னொன்று எல்லா வேலைகளுமே நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருந்ததுன்னா இல்லை ஒரு எடுத்து கொடுத்துட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். சரி ஓகே நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டோம், வீடியோ போயிடும், வீடியோ அப்லோட் ஆகிடும், எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி. நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து வீடியோ எடிட் பண்ணி கரெக்டாக அந்த டயத்தில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகள் எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலை செய்கிறதுலேருந்து இப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டு கேமராவை நான் அடுத்த பக்கம் எடுத்து செக் பண்ணுறதுனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது நான் தான் போய் செய்யணுமே தவிர மற்ற யார் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக அது வந்து கவர் ஆகணும். இப்போ ஒவ்வொரு நாள் வந்து என் பையனெல்லாம் எடுக்க சொல்லுவேன், சில டைம் வந்து நான் நினைக்கிற மாதிரி வீடியோவில் வந்து கவர் ஆகாது. அப்படிங்கிறப்போ அது எனக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. சரி லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாகவே செஞ்சுக்கலாம், பொறுமையாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நம்மளே எல்லா வேலைகளும் செய்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வந்து டயர்டும் ஆகிடும். அதனால தான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தாலுமே எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு லேட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோ நமக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கூட நம்ம வந்து டக்குன்னு வந்து கொடுத்துடலாம். நீங்கள் விரும்புகிறது ரொம்ப லாங் வீடியோவாக கொடுக்க சொல்கிறீங்க. ஒரு சகோதரியில் அக்கா 1 மணி வீடியோ கொடுங்கங்கிறீங்க. 1 மணி நேரம்லாம் நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு காதில் ரத்தம் வந்துடும். நான் பேசுவேன், இனி விடிய பேசிட்டனாலும் மைக்கே இல்லாமல் பேசுவேன், ஆனால் உங்களுக்கு காதில் ரத்தம் வந்துடும். அதனால தான் வந்து ஓகே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் லாங் வீடியோவாகவே நான் வந்து டெய்லி கொடுக்குறேன், சரியா. இப்போ வாசல்லாம் கோலம் போட்டுட்டு அப்படியே துளசி மாடத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு தீபமெல்லாம் ஏற்றியாச்சு. எப்போதும் போல் நிலைவாசல்கிட்ட தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நம்ம பெருமாளை இப்போ வந்து எடுத்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணலாம்.
இந்த வாசல் படியை எப்போதுமே தொட்டு கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்னதான் தீபம் ஏற்றி ஆரத்தி காட்டி கற்பூரம் ஏற்றினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாசல் படி தான் நம்ம வீட்டுக்குள்ள எல்லா செல்வங்கள் வளங்களையும் நம்மளுக்கு கொண்டு வருது. கெட்டதுகளை எல்லாம் வெளியில நிறுத்திட்டு நல்லதெல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது இந்த வாசல் படி தான். இந்த வாசல் படி தான் கோயில் கருவறைக்கு நிகரான ஒரு இடம் அப்படின்னா இந்த வாசல் படி தான். நம்மளுடைய பூஜை அறையை விட இந்த வாசல் படி தான் ரொம்ப முக்கியம். இதை நான் என்னோட பல விளாக்ல நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை ஒரு கற்பூர ஆரத்தியோ இல்லை ஒரு சாம்பிராணியோ காட்டினாலும் இந்த வாசல் படியை தொட்டு கும்பிடுங்க. அதை தொட்டு கும்பிடும்போது எல்லா செல்வ வளங்களையும் நிறைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வந்து அப்படி சொல்லிட்டு கும்பிடுங்க. நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்ற சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இந்த வாசல் படியை எப்போதுமே தொட்டு கும்பிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து அந்த சஸ்பென்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதனால இதில் சஸ்பென்ஸ்னு சொல்ல வேண்டாம், ஓகேவா? நேற்று விளாக்ல ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அவங்கள வந்து எடுத்து வச்சு பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள் எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா நான் ஹாலில் தான் இப்போ வந்து நான் பூஜை பண்ண போகிறேன். அதனால வந்து முன்னாடியே வாசலுக்கு முன்னாடியே தான் நான் வைக்க போகிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2003 வருஷம் நினைக்கிறேன். அந்த 2003 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து நான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சுருந்தேன், ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசல்கிட்ட மாட்டி வச்சுருப்பேன். அது வந்து அப்புறம் நாளாக நம்ம அங்கங்கே போயிட்டு ஒவ்வொரு வீடாக மாற பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னொரு வெயில் பட்டு அது கலரெல்லாம் மங்கிட்டு அந்த அட்டையெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. அதோட அதை கொண்டே நான் கோவிலில் கொண்டே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ 2003 வாங்கினேன் அப்படின்னா இப்போ 2025 தான் இந்த உருவத்தை நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருப்பதி கோவில் போயிருந்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு நினைவுகார்த்தமாக ஒன்று வாங்கிட்டு வருவோம்ல, அப்படி வாங்கிட்டு வந்தது தான் இந்த உருவம். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு என்ன வாங்குறது அப்படின்னு தெரியல. ஏன்னா சிலைகள் எல்லாமே இருந்தது. நானுமே வீட்டில் பித்தளை சிலைகள் வச்சுருக்கேன், கோபுரம் வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது. அதாவது திருப்பதியுடைய அந்த தங்க கோபுரம் நடுவில் இருக்கும் இல்லையா, கருவறை கோபுரம், அது எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ மூலஸ்தானத்தில் இருக்கும்ல அந்த கோபுரம் எல்லாமே நான் வீட்டில் வச்சிருக்கேன். சரி என்ன வாங்குறது, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தானே போகணும் அப்படின்ட்டு வெளியில எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டு கார் ஏற போகிற நேரத்தில் எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. ஆனால் இது நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு மறுபடியும் இறங்கி ஓடி போய் இந்த உருவம் வாங்கிட்டு வந்த பெருமாள் அவ்வளவு அழகாக இருந்தார். இது என்ன ரேட்டு அப்படின்னா 230 ரூபாய் இதோட ரேட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி விலையுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா அது அவ்வளோ அழகாக நல்ல ஒரு தங்க கலர்லேயே இருந்தது. அப்படியே உண்மையாலுமே கருவறையில் பார்க்கக்கூடிய பெருமாள் முகம் மாதிரியே இருந்தது. நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு உள்ளே போனவுடனே வந்து ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது இந்த உருவம் தான். இது வந்து முன்னாடி வந்து விளம்பரத்துக்காக தான் மாட்டி வச்சுருந்தாங்க. மற்றது எல்லாமே புதுசு எல்லாமே உள்ளே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் பார்த்த எனக்கு உருவங்கள் அந்த முக அமைப்பை விட சில பேர் நம்ம என்ன நினைப்போம், வெளியில் தொங்குறது அதாவது ரொம்ப பழசாக இருக்கும், நிறைய பேர் கை வச்சுருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்து கூட வெளியில் மாட்டி வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்மளுக்கு யோசனை வரும் இல்லையா. புதுசாக தான் நம்ம போய் ஒரு பொருளை போய் எடுக்க போவோம். ஆனால் புதுசாக இருக்கிற விட என்னோட மைண்ட் செட் எப்படி அப்படின்னா எதை போய் ஃபஸ்ட்டு தொடுறனோ அதுதான் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கும். எத்தனை பார்த்தாலும் சரி அந்த ஃபஸ்ட்டு எடுத்தது தான் லாஸ்ட்டுக்கு நான் எடுப்பேன். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் உள்ள கடைக்குள்ள போகலே இது முன்னாடி தொங்கிட்டு இருந்தது. அப்படியே சும்மா விளம்பரத்துக்கு வச்சுருந்தாங்க. உள்ளே போயிட்டு நிறைய படம், நிறைய ஃபோட்டோ, சிலைகள் எல்லாமே இருந்தது. இந்த நம்ம நிலைவாசல் பூ மாலை எல்லாமே இருந்தது. அந்த சிலைகள் உருவமைப்பெல்லாம் அவருமே எடுத்து எல்லாம் காட்டினாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் பிரித்து பார்த்துட்டு எனக்கு கடைசியில் வந்து பார்க்கல இந்த முகம் தான் பிடிச்சிருந்தது. இப்படி உள்ளே போகிறது பார்க்கறது, மறுபடியும் வந்து இந்த முகத்தை பார்க்கறது, இப்படிமா அந்த கடைக்கு வெளியிலையும் நடந்துகிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு எது புதுசெல்லாம் வேணாம், எனக்கு வெளியில் இருக்கிறத மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு இந்த முகத்தில் என்னமோ அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு அப்படி தோணுச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து மிகைப்பிடித்து எல்லாம் சொல்லலை, அது உண்மையாலுமே என் கண்ணுக்கு அப்படி தோணுச்சு. அதனால நான் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ பெருமாளுக்கு அழகா சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அப்படியே துளசி மாலை போட்டு விட்டுக்கிறேன். சும்மா அலங்காரத்துக்காக 2 பக்கமும் அந்த தாமரைப்பூவை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டாண்டு வந்து அப்படியே நம்ம நிறுத்த முடியாது. இது வந்து மாட்டக்கூடிய ஒரு பெருமாள், ஹேங் பண்ணக்கூடிய ஒரு பெருமாளுடைய உருவம் இது. அதனால பின்னாடி வந்து நம்மளுடைய உரல் இருக்குதுல்ல, அதை தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே நிறுத்துறதுக்காக.
ஃபர்ஸ்ட் வந்து பெருமாளை வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அட்சதை பூவெல்லாம் போட்டுட்டு அது மேலே பெருமாளை அப்படியே அமர்த்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்ததே பார்த்தீங்கன்னா சங்கு தானே, அதனால சங்கு தீபமே ஏற்றிடலாம் அப்படின்னு சங்கு தீபத்தை தான் அவருக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ஏற்ற போகிறேன். ரொம்ப அழகா இருந்தது. அந்த தீபம் ஏத்தின உடனே அந்த தீப ஒளியில் அந்த பெருமாளுடைய முகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து முகத்தை பார்த்தோம் அப்படின்னா எனக்கெல்லாம் உடம்பு வந்து சிலிர்க்கும். இப்போ தெய்வ முகங்களை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளே அறியாமலே பார்த்தீங்க அப்படின்னா உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். சில பேருக்கு அப்படி இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி வந்து ஆடுவாங்க. சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, அந்த முகத்தை பார்த்தாவே அவங்களுக்குள்ள ஒரு அருள் வந்த மாதிரி வந்து சாமி வந்து ஆடுவாங்க. இதையுமே நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, அக்கா நீங்க இவ்வளவு சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்கெல்லாம் சாமி வருமா அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு சாமியெல்லாம் வராது. ஒரு மாதிரி உடம்பு சிலிக்கும். எனக்கு என்னன்னா அழுகதான் வருமே தவிர சாமி வராது. அப்படியே முகத்தை பார்த்தேன் அப்படின்னா அப்படியே அழுதுருவேன், அவ்வளவுதான். அதுவுமே வந்து அது எனக்குள்ள ஒரு அது அப்படியே உள்ள போய் இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் தோணும். அப்பதான் அந்த அழுக வரும். மற்ற டைம்ல அப்படியே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இதை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீர் தான். அப்படி ஒரு கண்ணீர் வந்த மாதிரி இருந்தது. என்னமோ பிரம்மோற்சவத்தன்னைக்குன்னு பெருமாளே நம்ம வீட்டில் வந்து அமர்ந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப அலங்காரம்லாம் நான் எதுவுமே பண்ணலை. சும்மா துளசி மாலை போட்டிருக்கிற அந்த பூ இருக்குதுல்ல, செவந்தி பூ, அதை எடுத்து ஒரு 3 பக்கம் வச்சிருக்கேனே தவிர இதுக்கே இவ்வளவு அழகாக இருந்தார் இந்த பெருமாள். இப்போ தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து பழைய மாதிரி பிரம்ம முகூர்த்த வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நாளையிலேருந்து கொடுத்துடலாமா? நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த வீடியோ நான் வந்து இந்த பெருமாளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அதிகாலையில் வந்து வழிபடக்கூடிய வீடியோஸ் வந்து நாளையிலேருந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குற பாருங்க. எனக்குமே வந்து இந்த உருவத்தை பார்த்ததுலேருந்து அதிகாலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் வரைக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்தெந்த நாள்லாம் தீபம் ஏற்ற முடியுதோ அந்தந்த நாளில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதே போல் நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அதை நாளைக்கு விலாகில் நான் வந்து சேர்க்குறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய வீடியோஸ் பார்த்து உங்களுடைய அந்த பிரம்ம முகூர்த்த வீடியோ பார்த்து நானும் அதே மாதிரி செஞ்சேக்கா, நான் வீடு வாங்கிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் சிஸ்டர். அதை வந்து நாளைக்கு நான் விலாகு கொடுக்கும்போது அதை நான் வந்து அப்லோட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ பெருமாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி அவருக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக அவள் வந்து அப்படியே பொங்கல் மாதிரி செஞ்சு கொண்டாந்து வச்சிருக்கேன். ஏதோ ஒரு இனிப்பு முன்னாடி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வச்சிருக்கிறேன். அவ்வளோதான் நெய்வேத்தியமாக வச்சது. ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான். இதுக்கே வந்து பெருமாள் நம்ம வீட்டில் அப்படியே தத்ரூபமாக வந்து உட்கார்ந்தது போல் இருக்கார் பாருங்க. இந்த பெருமாள் யாருக்கெல்லாம் பிடிக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. இந்த கோஷம் தான் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அப்படியே அதிரும். நம்ம போய் அங்கே நிற்கும்போது அப்படியே வைப்ரேஷனாக இருக்கும் இந்த கோஷத்தை கேட்கும்போது. அதே போல் நம்ம வீட்லேயும் வழிபாடு செஞ்சு முடிச்சு இந்த பெருமாளை பார்க்கக்கூடிய எல்லாருடைய வீட்லையும் செல்வம் செழிக்கட்டும், ஆரோக்கியம் வந்து பெருகட்டும், எல்லாரும் மன நிறைவோடு சந்தோஷமா வாழட்டும்னு மனதார வாழ்த்தி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.